ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க ஹவுஸ்மேட்ஸ்ன்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் யார் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன், காளி வெங்கட், வினோதினி, சாந்தினி பைஜு இவங்கெல்லாம் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அது போக வந்து படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குறாரு. வீடு வாங்கிட்டு ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே அமானுஷ்யமா நடக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம வந்து இந்த வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தர் குடியிருக்கிறாரு. குடியிருக்கிறது வேற யாரும் இல்லை, காளி வெங்கட். அந்த வீட்டில் எப்படி 2 குடும்பமும் ஒன்றா இருக்காங்க, ஆனால் பார்த்துக்க முடியல. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன்ஸ் என்ன, அது ஏன் அமானுஷ்யமா நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த காமெடி எமோஷனல் கலந்து இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த வீக்கெண்டில் பார்க்க ஒரு ஒர்த்தான படம். காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் கொடுத்த ரீசனும் வந்து சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு சீன் பை சீன் வந்து நல்லாவே எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லாவே இருக்கு. ரொம்ப ஓவர் டோஸா இல்லாம செட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல காளி வெங்கட் கலக்கிட்டாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸை. வினோதினியும் சரி, காளி வெங்கட்டும் சரி, அந்த எமோஷனலான சீன்லாம் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. தர்ஷனும் அவர் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு. செட்டிலான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஹீரோயினும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதனால சப்போர்ட்டிங் கேரக்டர்ல வந்து ஈடிஸ் பிரசாந்த், அதுக்கப்புறமேட்டு நம்ம தீனா தீனாலாம் நடிக்கிறாங்க. அவங்களும் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. வீக்கெண்டில் பார்க்க ஒரு தரமான பொழுதுபோக்கு படம்னா இந்த படத்தை சொல்லலாம். நீங்கள் வேணால் ஃபேமிலியாக வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஜி5 அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.